ஒரு ஹெல்த்தியான அரிசியே சேர்க்காத ஒரு முறுமுறுன்னு ஒரு தோசை, அதோட ரெசிபியை இன்றைக்கி பார்க்கலாமா? ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாமா? இது தாங்க புரோக்கன் வீட் டலியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடைச்ச கோதுமை. அது வந்து 3 பங்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பங்குக்கு 1 பங்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. 3த்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி மட்டும் நிதானமாக இந்த ரவை அந்த தண்ணியில் போயிடாத மாதிரி கொஞ்சம் கையை வச்சு நல்லா அழகாக நீங்கள் வந்து கழுவிட்டு எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. இதுக்கு வந்து 1 பங்கு வந்து நான் வந்து தட்டை அவல், அதாவது மீடியம் அவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவல் வாங்கிட்டு அதை வந்து நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக ஒரே ஒரு முறை மட்டும் கழுவி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நல்லா ஊறி போயிருங்க. அதை அரைக்கும்போது லாஸ்ட் மினிட்ல போட்டு அதை அரைச்சிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுக்கு மேலே இது வந்து டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த தோசை வந்து குழன்னு கோதுமை தோசை வந்து நம்ம இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். ஸோ நம்ம வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான், மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால நான் அவனில் வச்சு புளிக்க வைக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா நைட்டு அரைச்சி வச்சிங்க அப்படின்னா காலையில் நல்லா புளிச்சிரும். ஆனால் மாவு வந்து வெள்ளை இருக்காது. இந்த பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீமி கலரில் தான் இருக்கும். இந்த க்ரீமியாக இருக்க இந்த டெக்ஸ்சரில் இருந்தாலும் மாவு தோசை ஊற்றும் போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. அதுக்கு நான் கேரண்டி. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தை கட்டாயம் ஒரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதுவும் இல்லாத வீடியோ முடிவில் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ தோசை பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து மெலீஸாக நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கல் தோசை மாதிரி கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி ஊற்றினாலும் இந்த தோசை ரொம்ப நல்லா வருங்க. ஆனால் தோசை கலர் வெள்ளையேர்னு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் கலராக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நிச்சயமாக அரிசி மாவில் செய்கிற தோசை டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து அதுலேருந்து மாறுபட்டு இருக்காது. இந்த தோசை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்யணுன்றது இல்லைங்க, டின்னருக்கும் செய்யலாம். இந்த தோசை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப வந்து முதுகு வலி, கை கால் வலியெல்லாம் ரொம்ப வந்து குறையுது. அதுக்கப்புறம் வந்து நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவங்க வீடியோவில் இந்த புரோக்கன் வீட் அப்படின்ற இந்த உடைத்த கோதுமை தோசையை பற்றி போட்டிருந்தாங்க. நான் தோசைனாலே கட்டாயம் வந்து முட்டை தோசை சாப்பிடுவேங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனில் ஒரு அளவு வந்து அதில் கவர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கட்டாயம் ஒரு முட்டை தோசை டெய்லி எடுத்துக்கோங்க மினிமமாக. இந்த மாவில் இட்லி செய்ய முடியாதுங்க, தோசை தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து தோசைக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே ஊற வைங்க. ஸோ 3 பங்கு கோதுமை, 1 பங்கு உளுந்து. ஏன்னா வந்து உளுந்தில் ரொம்ப நல்ல சத்துக்கள் இருக்குது. 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவனில் நான் எப்படி வச்சு புளிக்க வைப்பேன் அப்படின்னா, அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் to 12 மினிட்ஸ் வந்து சூடு பண்ணிவிடுவேன். அதாவது மாவு வைக்கிறதுக்கு முன்னாடியே சூடு பண்ணிவிடுவேன். சூடு பண்ணிவிட்டு அவனை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மாவை வந்து உள்ளே வச்சு மூடிடுவேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து அந்த சூட்லேயே விட்டுடுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், திருப்பி மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு திருப்பி ஒரு 3 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருவேங்க. காலையில் அழகாக புளிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள், சூப்பராக தோசை வருங்க.